Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Saravana Kumar. So இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? அதாவது கான்சோனன்ட் டயகிராஃப் வித் வெர்பல் அப்படிங்கிற டாபிக் தான் இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நிறைய. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? இப்போ பாருங்க, இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டயகிராஃப் அப்படிங்கிற போர்டு என்ன அப்படின்னா என்கே இல்லைங்களா? என்கேவோட மீனிங் அது இங்க் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும் புரியுதுங்களா? அப்ப ஏங்கிற பப்பலோட இந்த என்கே சேரும்போது என்ன சவுண்டை கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏ கூட என்கே சேரும்போது ஆங்க் அப்படின்னு சொல்லுங்க, என்ன கொடுக்கும்? ஆங்க் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புரியுங்களா? இப்போ டயகிராஃப் அப்படின்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மீனிங் என்ன சொல்லியிருக்கிறேன், ரெண்டு கான்சன்ட் சவுண்டு அதாவது ரெண்டு கான்சன்ட் லெட்டர் சேர்ந்து ஒரே சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டயகிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் இப்போ என்கேங்கிறது ரெண்டு என்ன கான்சன்ட் லெட்டர் தான் ஆனால் சேர்ந்து ஒரே சவுண்டை கொடுக்கறதுனால இந்த இடத்துல டயகிராஃபா வச்சு நம்ம எழுதுறோம் புரியுதுங்களா? இப்போ பாருங்க, BANKன்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? BANK அப்படின்னு வேர்டு இருக்கு. இது எப்படி சார் நம்ம ரீட் பண்றது? Bனா இப்பு சவுண்ட் இல்லைங்களா? ANKனா பார்த்துருக்கோம், ஆங்க் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப இது எப்படி படிக்கணும் அப்படின்னா தமிழ்ல நம்ம சொன்ன மாதிரி என்ன கூடாது, இப்பு பிளஸ் ஆ பா அப்படின்னு படிக்க கூடாது புரியுதுங்களா? இப்பு பிளஸ் ஆ பா அப்படி படிக்க கூடாது. எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா பேக் எப்படி பண்ணணும், பேக் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அப்பதான் பேங்க் அப்படி படிக்கணும் புரியுதுங்களா? நம்ம பேங்கே போனோம் அப்படின்னாலே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கு போனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, பாங்க்னு தான் எழுதியிருப்பாங்க. அதான் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம், பேங்க் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க கவனிக்கல அப்படின்னா நீங்க ஒன்ஸ் நீங்க பேங்க் போனீங்க அப்படின்னா அவங்க தமிழ்ல செக் பண்ணி பாருங்க, அவங்க பாங்க்னு தான் எழுதியிருப்பாங்க புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் அப்படின்னு ரீட் பண்றோம் புரியுதுங்களா? ஏன்னா இங்கிலீஷ் போனிங் பார்த்தா அப்படின்னா இப்பு பிளஸ் ஆனதுதான் பே அப்படிங்கிற போனிங் தான் நமக்கு கொடுக்கும் புரியுதுங்களா? அப்ப BANK அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம பண்ணோம், பேங்க் அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் ANK அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இது எப்படி நம்ம போனிங் பண்ணணும், ஹைட்ஸுக்கு இக்கு சவுண்டு, ANK அப்படின்னா ஆங்க் சவுண்டு. இக்கு பிளஸ் ஆ என்ன வரும் நமக்கு, ஹ அப்படின்னு வரும். அப்ப ஹேங்க், அப்ப ஹைட்ஸ் ANK அப்படிங்கிற வேர்டை ஹேங்க் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து RANK அப்படின்னு இந்த வேர்டு இருக்குது. இது எப்படி சார் பண்றது? அப்ப ஆர்னா இரு சவுண்டு, ANK ஆன்சர். இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன சொன்னதோ ரா என்ன வரும், ரா. அப்ப ரேங்க் அப்படின்னு வரும், என்ன வரும், ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம போனிங் பண்ணணும். அடுத்து BLANK இருக்குங்களா? BLANK அப்படின்னு இருக்குது. இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம், பிக்கு இப்பு சவுண்டா, இல்லுக்கு அதாவது எல்லுக்கு ரில் சவுண்டு, ANKனா ஆங் சவுண்ட் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, இப்புங்கிறது கான்சவுண்ட், இல்லுங்கிறது கான்சவுண்டா. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இப்ப நம்ம அப்படியே வச்சுக்கோமா? அப்ப இப்ப அப்படியே வச்சுக்கோம். அடுத்து இல்லு பிளஸ் ஆ நமக்கு என்ன சவுண்ட் கிடைக்கும், ஏன்னா இல்லுங்கிறது கான்சவுண்ட், ஆங்கிறது வவல். இப்போ இல்லு பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும், லா அப்படின்னு வரும். லாஸ்ட்ல ஒரே ஒரு கான்செப்ட் இங்கு அப்படின்னா வரும், பிளாங்க் அப்படின்னு வருது. என்ன வருது, பிளாங்க் அப்படின்னு வருது. அப்ப BLANK அப்படின்னு வேர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ரீட் பண்ணணும், பிளாங்க் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து DRANK அப்படின்னு வேர்டு இருக்கு. இதை எப்படி சார் ரீட் பண்ணுது, DRANK டினா இட்டு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, ANKனா ஆங் சவுண்டு. இப்போ அதே சேம் கான்செப்ட் தான். இட்டுங்கிறது கான்செப்டா, அது இருங்கிறது கான்செப்டா. இப்போ இட்டு என்ன பண்ணணும், நம்ம அப்படியே வச்சுக்கோமா? அப்ப இட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து இரு கான்செப்ட், ஆங்கிறது வவலா. இப்போ நம்ம இரு பிளஸ் ஆனா நமக்கு ரா அப்படின்னு என்ன கிடைக்கும், ரா அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் இங்க ஒரே ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் என்ன பண்ணணும், நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப என்ன வரும், ட்ராங்க் அப்படின்னு வருது. என்ன வருது, ட்ராங்க் அப்படின்னு வருது. அப்ப DRANK அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணோம், ட்ராங்க் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து PRANK அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுது, பீனா இப் சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, ANKனா ஆங் சவுண்டு. அப்ப சொல்லுங்க சார், இப்பு கான்சவுண்ட், இரு கான்சவுண்ட். அப்ப இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே வச்சுக்கோமா? அப்ப இப்ப நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இரு கான்சவுண்ட், ஆங்கிறது வவல். அப்ப இரு பிளஸ் ஆ கிடைக்கும் எனக்கு ரா அப்படின்னு என்ன கிடைக்கும், ரா அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இங்குங்கிறது ஒரே ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கிறேன். அப்படின்னா கிடைக்குது எனக்கு ட்ராங்க் அப்படின்னு என்ன கிடைக்குது, ட்ராங்க் அப்படின்னு. அப்ப PRANK அப்படிங்கிற அந்த வேர்டு எப்படி படிக்கணும், ட்ராங்க் அப்படின்னு தான் நான் ரீட் பண்ணணும் புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஐ கூட
டபுள் எல் சேர்ந்து வருது. ஐ கூட டபுள் எல் சேர்ந்து வருது. இதுவும் டயக்ராஃப் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஐ எல் எல் அப்படின்னா அதோட மீனிங் என்னது? இல் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் BILL அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுது? பீனா இப்பு சவுண்டா, ILLனா இல் சவுண்டு. அப்ப இப்பு கான்சோனன்ட் ஈங்கிறது வவல். இப்பு பிளஸ் ஈனா நமக்கு பி அப்படின்னா என்ன வரும்? இப்பு பிளஸ் இ பீன்னு கிடைக்கும். அப்ப பில் அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? இப்ப BILL அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? பில் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து FILL அப்படிங்கிற இந்த வேர்ட் இருக்குது. இது எப்படி சார் நம்ம ரீட் பண்றது? Fனா இஃப் சவுண்ட், ILL அப்படின்னா இல் சவுண்ட் இல்லைங்களா? அப்ப இஃப் பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? ஃபி அப்படின்னு வரும். என்ன வரும்? ஃபி அப்படின்னு வரும். அப்ப ஃபில் அப்படின்னு நம்ம படிக்கணும். இப்ப FILL அப்படிங்கிற வேர்ட ஃபில் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து MILL இருக்கு இல்லைங்களா? MILLங்கிற வேர்ட் இருக்குது. இதை எப்படி செலக்ட் பண்றது? எம்னா இம் சவுண்ட், ILLனா இல் சவுண்ட். அப்ப இம் பிளஸ் இ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? மீ அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும். அப்ப மில் அப்படின்னு படிக்கணும். இப்ப MILL அப்படிங்கிற வேர்ட நம்ம மில் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து DRILL அப்படின்னு இருக்குது. இந்த வேர்ட் எப்படி சார் படிக்குது? டினா இட்டு சவுண்ட், ஆர்னா இரு சவுண்ட், ILL அப்படின்னா இல் சவுண்ட் இல்லைங்களா? சொல்லுவப்போ இட்டு கான்சனன்ட், இரு கான்சனன்ட். அப்ப இட்ட போறோம் நம்ம அப்படியே வச்சுக்கோமா? இட்டு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இரு கான்சனன்ட் ஈங்கிறது போல. அப்ப இரு பிளஸ் இ என்ன கிடைக்கும் நமக்கு? ரி அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்து இல்லு ஒரே ஒரு கான்சனன்ட், அந்த கான்சனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப ட்ரில் அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப DRILL அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ட்ரில் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து GRILL அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. இது எப்படி சார் ரீட் பண்ணுது? ஜீனா இக்கு சவுண்ட், ஆர்னா இரு சவுண்ட், ILLனா இல் சவுண்ட் இல்லைங்களா? சோ இப்ப சொல்லுங்க, இப்போ பிகினிங்ல கான்சனன்ட். அப்ப என்ன பண்ணோம்? இக்க நம்ம அப்படியே வச்சுக்கோமா? இக்க நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து இரு கான்சனன்ட் ஈங்கிறது வவல். அப்ப இரு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? ரி அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரி அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட்ல இல்லுங்கிற கான்சனன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? கிரில் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்குது? கிரில் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப GRILL அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி ரீட் பண்ணணும்? கிரில் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து STILL அப்படிங்கிறாங்க. இதை எப்படி சார் ரீட் பண்றது? எஸ்க்கு என்ன சார் சவுண்ட்? இஸ், டீக்கு இட்டு, ILL அப்படின்னா இல் சவுண்ட் வருது இல்லைங்களா? சொல்லுவப்போ இஸ் கான்சனன்ட், இட்டு கான்சனன்ட். அப்ப இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கோமா? இஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து இட்டு கான்சனன்ட் ஈங்கிறது வவல். அப்ப இட்டு பிளஸ் இ நம்ம என்ன கிடைக்கும்? டி அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் இல்லு கான்சனன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். புரியுங்களா? அப்ப STILL அப்படிங்கிற இது பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? ஸ்டில் அப்படிங்கிற ஃபோனிம் கிடைக்குது இல்லைங்களா? சோ ஓகே, இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ரீட் பண்ண நம்ம கத்துக்கணும். புரியுதுங்களா? சோ ஓகே, ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? இப்ப BANK அப்படிங்கிற வேர்ட் எப்படி ரீட் பண்ணோம்? பேங்க் அப்படி ரீட் பண்ணணும். HANK அப்படிங்கிற வேர்ட் எப்படி ரீட் பண்ணோம்? ஹேங்க் அப்படி ரீட் பண்ணணும். RANK அப்படிங்கிற வேர்ட் ரேங்க் அப்படி பார்க்கணும். BLANK அப்படிங்கிறத blank அப்படி ரீட் பண்ணணும். DRANK அப்படிங்கிறத drank அப்படி ரீட் பண்ணணும். PRANK அப்படிங்கிறத prank அப்படி நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா BILL அப்படின்னா bill அப்படி ரீட் பண்ணணும். FILL அப்படின்னா fill அப்படி ரீட் பண்ணணும். அதே மாதிரி MILL அப்படின்னா mill அப்படி ரீட் பண்ணணும். DRILL அப்படின்னா drill அப்படி ரீட் பண்ணணும். அதே மாதிரி GRILL அப்படின்னா grill அப்படி ரீட் பண்ணணும். தென் ஃபைனல் ஒன் STILL அப்படின்னா still அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோனிங் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.